உயிரை கொடுத்து உழைக்கும் காவல்துறையினர் சிவகங்கையில் உதிரத்தை கொடுத்து உயிரை காப்பாற்ற களமிறங்கினர். சிவகங்கை அருகே ஆயுதப்படை காவலர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை, சிவகங்கை லயன்ஸ் கிளப் மற்றும் காரைக்குடி நியூஸ் இணைந்து மாபெரும் இரத்த தான முகாமை நடத்தினர். ஆட்சியர் ஆஷா அஜித் அறிவுறுத்தலின்படி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது. இன்று ஆயுதப்படை காவலர்கள் அலுவலகத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் உமேஷ் துவக்கி வைத்தார். இந்த இரத்த தான முகாமில் 70க்கும் மேற்பட்ட காவலர்கள் பிறர் உயிரை காக்க தங்களது குருதியை தானமாக வழங்கினர். உயிரை கொடுத்து உழைத்து சட்டம் ஒழுங்கை காக்கும் காவலர்கள் தங்களது உதிரத்தை கொடுத்து உயிரை காப்பாற்ற இரத்த தானம் செய்தது அனைவரையும் நிகழச் செய்தது. வணக்கம். இன்று லயன்ஸ் கிளப் மற்றும் காரைக்குடி நியூஸ் காவல்துறையோடு இணைந்து ஒரு மாபெரும் இரத்த தான முகாமானது காவல்துறையின் ஆயுதப்படை வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு 100 நாள் சேலஞ்சாக லயன்ஸ் கிளப் மற்றும் காரைக்குடி நியூஸ் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு 7வது கேம்பாக இன்று காவல்துறையின் சிவகங்கை மாவட்டத்தில் ஆயுதப்படை வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு காவல்துறை சார்பாக ஒரு 70 காவலர்கள் தங்களுடைய ரத்தத்தை தானமாக கொடுப்பதற்காக இங்கே முகாமானது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம உயிரை காப்பதற்கு ரத்தம் என்பது ஒரு இன்றியமையாதது. நம்ம காவல்துறை என்பது உயிரை காப்பது மட்டுமல்ல, உயிரை கொடுத்து மக்களின் நல்வாழ்வுக்காக நாங்கள் பாடுபடுவோம் என்பதை முன்னுதாரணமாக நான் வந்திருக்கோம். அனைவரும் இரத்த தானம் பண்ண வேண்டும். ஒரு மகத்தான உன்னதமான தானம். அது காவல்துறை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம்.